அப்படிங்கும்போது இந்த படத்தில் பெருசாக பாடல்களும் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. அந்த வசிங்கள் வந்து ஸோ அனிருத் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிய அந்த அந்த என்ன சொல்கிறது வேலாயுதம் படத்தில் இன்ட்ரோ சாங் மாதிரியும் அந்த மாதிரி வேலாயம் படத்தினோட இன்ட்ரோ சாங் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி சும்மா அந்த பேப்பர்களை பறக்க விட்டு அதே மாதிரி இவங்க வந்து குரூப் டான்ஸ் ஆடி இவங்க ஏதோ க்ரீன் மேட் போட்டு ஆடின மாதிரி இவங்க 3 பேர் தனியாக ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சைடில் பார்த்தா பெரியாரை காட்டுறாரு, மார்க்ஸை காட்டுறாரு, அம்பேத்கரை காட்டுறாரு. இன்னொரு சைடில் பார்த்தா நீங்கள் ஹீரோயினையும் தப்பாக காட்டுறாரு. அப்போ இதை ஏற்றுக்கிறோம் அதை ஏற்றுக்கிறோம். உனக்கு நீ இதையும் குழப்புற அதையும் குழப்புற, நான் எதை பார்க்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. நான் ஹீரோயினை பார்க்கவா இல்லை பெரியாரை பார்க்கவா? ஹீரோயினை பார்க்க அம்பேத்கர் பார்க்க 2 ஹீரோயின் ஆடுறாங்க. இது கம்ப்ளீட்டாக அவரே ஒரு கன்ஃபியூஷன்லாம் சார் இருக்காரு. நீங்கள் யோசிங்க, பாலையா படத்தை ரீமேக் பண்ணுன்ற டெசிஷனே ஒரு கன்ஃபியூஷன் தான் நான் நினைக்கிறேன். அதில் உள்ள கதை பெண்ணடிமையை எதிர்த்து பேசு அப்படின்னா பெண்ணடிமையை எதிர்த்து பேசு அப்படின்னா அதுக்கு எழுத டேரக்டரே வரல உலகத்தில். நீ அதைத்தான் எடுக்கணுமா? அவருக்கு சீக்கிரமாக ஒரு படத்தை டக்குன்னு எடுத்து கொடுத்து நீங்கி நான் என் படத்தை விட்டு நான் போகிறேன், அதே நேரத்தில் நான் ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை கொடுத்துட்டேன்னு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும். அது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்குது.